ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். ஆல்ரெடி டப்ஸ்டெப்பில் நம்ம X9, X5 அப்புறம் X3 வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இது வந்து X8ன்ற இந்த மாடலில் வந்து சூப்பரான ஒரு பட்ஸ் தான். டப்ஸ்டெப் பஸ்ஸோட X8ன்ற இந்த ஒரு மாடல் தான். 56 ஹார்ஸ்க்கான ப்ளே டைமும் 13mm டைனமிக் டிரைவும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுலேயுமே எக்ஸ்பேஸ் டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ENC மைக்குமே இருக்குது, அண்ட் தென் C டைப் சப்போர்ட்டுமே இருக்குது. ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் க்ரீன் அண்ட் பிளாக்ல இருக்குது. சூப்பரான ஒரு பாக்ஸாக இருக்குது. மேலே ஸ்பெக் என்ன அப்படின்றதெல்லாம் சும்மா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் எல்லா பாக்ஸுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் இந்த டப்ஸ்டெப் பொறுத்த வரைக்கும். அண்ட் தென் மாடல் நேம்ஸ் அது மட்டும் தான் வரும். ஓப்பனிங் அன்பாக்சிங் எல்லாமே ஒரே மாதிரி தான் நமக்கு வந்து ஃபீல் இருக்கும். ஸோ ஓப்பன் பண்ணால் உள்ளே வந்து மேட் டு பிளேன் இருக்கும். அப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ள பட்ஸ் இருக்கும். இது வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான க்ளோசிங் கேஸ் மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் யூனிக்கான லுக்கும் தரும் நமக்கு பார்க்குறதுக்கு. அண்ட் தென் அது மட்டும் ஒரு ட்ராபேக்காகவும் இதில் இருக்குது, என்ன நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். ஸோ இது வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுலாம் நல்லா இருக்குது. அண்ட் ட்ரான்ஸ்பரண்ட்டாக சூப்பரான ஒரு ஃபினிஷில் இருக்குது. அவ்வளோ சீக்கிரம் வந்து ஸ்க்ராச்சஸ் ஆகலை, ஃபேடுமே ஆகலை, கலர் சேஞ்ச் ஆகலை, அப்படியே தான் இருக்குது. அண்ட் தென் உள்ளே வந்து நமக்கு பட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் அண்ட் க்ரீன், ஸோ ஃப்ளோரசன் க்ரீன் சொல்லுவோம் இல்லையா, அந்த க்ரீனில் ஒரு சூப்பரான பட்ஸாக இருக்குது. எடுத்தால் இந்த லைட் எரியுது, ஸோ ஒரு ஸ்ட்ரிப் லைட் மாதிரி சின்னதாக கொடுத்துருக்காங்க. இது நம்ம பேர் பண்ணாலுமே லைட்டாக எரிஞ்சிட்டு ஆஃப் ஆகிடுது. ஆனால் சார்ஜ் பண்ணுறப்ப ஃபுல் டைம் எரிஞ்சிட்டே தான் இருக்குது. அண்ட் தென் இங்கே கேஸ்லேயுமே சார்ஜ் இண்டிகேஷனுக்கு ஒரு க்ரீன் லைட் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் வந்து 15 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணோம்னா நமக்கு 200 மினிட்ஸ்க்கான ப்ளேபேக் டைம் இருக்கும்னு சொல்கிறாங்க. ப்ளூடூத் கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வெர்ஷன் 5.3 கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் டியூல் பேரிங் சப்போர்ட்டுமே இருக்குது. ஸ்ப்ளாஷ் அண்ட் ஸ்ப்ளிஷ் ப்ரூஃப்மே இருக்குது. ஸோ அது மூலமா நம்ம ஸ்வெட்டில் வந்து நமக்கு வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கும். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 10mm டிரைவ் யூஸ் பண்ணியிருக்காங்க. 56 ஹவர்ஸ்க்கான ப்ளேபேக் டைம் இருக்கும் ஃபுல் சார்ஜ் பண்ணி எடுக்கிறப்ப, வித் கேஸோட சேர்த்து. ஓகேவா, ENC நாய்ஸ் கேன்சலேஷனோட ஒரு மைக் இருக்குது. ஸோ இதுவுமே நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டியூல் மைக் செட்டப்பும் வந்து கொடுத்துருக்காங்க. மேலே ஒன்று கீழே ஒன்று இருக்கும். அண்ட் தென் டைப் சி சார்ஜ் பண்ணிக்கலாம் நம்ம ஃபோன் சார்ஜரை வச்சு. டச் கண்ட்ரோல்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு சூப்பராக ஸ்மூத்தாகவே நமக்கு வந்து டச் கண்ட்ரோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னர் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஃபீச்சருமே வந்து கொடுத்துருக்காங்க. அது நமக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது. யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு அண்டர் 500 இந்த மாதிரி ஒரு பட்ஸை கொடுத்து கண்டிப்பாக சான்ஸே இல்லை. ஆல்மோஸ்ட் நல்ல ஒரு குவாலிட்டியில் சூப்பரான சவுண்ட் குவாலிட்டி அவுட்புட்ஸோட, ஃபிட்டிங்ஸுமே பக்காவாக, சார்ஜிங்குமே ஈஸியாக இருக்கிற மாதிரி, அண்ட் தென் லாங் பேட்டரி லைஃபும் வர மாதிரி சூப்பரான ஒரு பட்ஸாக வந்து இது இருக்குது. டப்ஸ்டெப் பொறுத்த வரைக்கும் எல்லா மாடலுமே இது போல் தான் சூப்பரான ஒரு ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்க. ஆல்மோஸ்ட் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க 2 மாடல் பட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸ் வந்து ஆகிருக்கு. இன்னுமே வந்து அந்த X5, X9, X3 எல்லா பட்ஸுமே ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது நல்ல கண்டிஷனில். இது வரைக்கும் எந்த ஒரு இஷ்யூமே வந்தது கிடையாது. இதில் மட்டும் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த லைட் எரியறது கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும் நமக்கு டிரான்ஸ்பரண்ட் கவர் கொடுத்ததுனால. ஸோ அது மட்டும் இல்லைனா இன்னுமே சூப்பரான பட்ஸாக இதுவுமே வந்து இருந்திருக்கும். X8ன்ற மாடலுக்கு முன்னாடி X9 வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோ என்ன டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். இந்த 4 ப்ராடக்ட்டோட லிங்க்குமே நான் கீழே ஆட் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வேணுமோ பர்ச்சேஸ் பண்ணிங்க. ஓகே, இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட்டோட எடுத்துகிட்டு பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா பாய்.